ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இட்லி தோசைக்கான தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கடல போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி வந்துட்டு இதில் ஊற்றி கலக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட தண்ணி சட்னி வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வரமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் வந்துட்டு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துருக்கேன். சேர்த்து போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.